அப்படின்னு பொறுப்பா இருக்கிறேன். ஆமா, பொறுப்பா இருக்கிறல்ல, உங்களுக்கு பிடித்திருக்கா? யாரை? என்னை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? நாட்டு மக்களுக்கு பிடித்திருந்தால் அதுவே போதும், எனக்கு பிடிக்க தேவையில்லை. சரியான சுடுகுலா இருப்பேன் பொழுது. சொல்லு வார்த்தை செய்து கொடுத்து கேளுங்க, சிந்தித்து செயல்படுங்க. தேவையில்லாம பேச மாட்டேன். ஆமா, என்ன சொல்ல வர ஒண்ணுமே புரியல. ஏங்க இது வரைக்கும் உங்களை போன்று ஒரு ஆண் மகன் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? ஆமா ஆமாங்க, சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்க என் மனசுல இருந்து ஓப்பனா பேசலாமா? தாராளமாக மனம் விட்டு நீங்க பேச. எதுவும் தவறா நினைச்சுக்கோங்க. தவறாக நான் நினைக்க மாட்டேன். என்னங்க தவறாக நடந்து கொள்ளாமல் இருந்தால் அதுவே போதும். எப்ப இந்த அரண்மனைகளை நான் முதலில் பார்த்தேனோ பார்த்த உடனே என் மனசு உங்களிடம் நான் பறி கொடுத்துட்டேன். உங்கள் மீது தங்களுக்கா? நீங்கள் யார்? நீங்கள் ஒரு சந்தனம். என் மீது தங்களுக்கு இந்த ஆசையா? மறந்து விடுங்கள். இத பாருங்க, கோபுரமும் ஒரு நாள் குப்பைக்கு வரலாம், குப்பையும் ஒரு நாள் கோபுரத்துக்கு போகலாம். அது போன்று அழகை பார்த்து நான் காதலிக்கவில்லை. முக்கியமானதை பார்த்து தான் காதலிக்கிறாங்க. ஆனா எந்த ஆம்பளை கட்டி இல்லாதது ஒண்ணு கிட்ட என்னமோ இருக்குதுங்க. அப்படியா? எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. ஆமா. இத பாருங்க, நீங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும். நான் உங்கள் மீது ஆசைப்பட்டு விட்டேன். நீங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன சொன்னாலும் சத்தியமா செய்து முடிக்கிறீங்க. அப்படியா? இவ்வளவுதானா? என்னங்க, ஒரு பெண்ணால முடியாது, எதுவும் கிடையாதுங்க. ஆவது பெண்ணா, அழுவது பெண்ணா, சாவது பெண்ணா, சகலமை என்ன? ஒரு பெண் நினைத்தால் நீங்க வாசிக்க முடியும். அதனால விஷத்தை கலக்க முடியுங்க. நீங்க புள்ளி வைங்க, அதை சுத்தி ரங்கோலி கோலமே போட்டு காட்டுறேன். நீங்க சிறிய கோழிக்கிறீங்க, இங்கிருந்து மேட்டுமுள் வரைக்கும் பைபாஸ் ரோடே போட்டு காட்டுறேன். நீங்க வரல நிட்டுங்க. எங்க அம்மா நான் உரலிய மேல காத்துருக்கேன். பாம்புக்கு பண்ண வச்சோம், தேலுக்கு கொடுக்கல வச்சோம். என்னங்க இந்த மணித்தருக்கு உடம்புக்குள்ள ஒரே கலக்கு ஒரே குலுக்கு இருந்தாலும் முதல் பார்த்திருக்கிறோமா? நம்ம சந்தோஷமா இருக்குமா? அப்படியா? ஆமா, உனது விருப்பம் மதுவா நான் மறுப்ப தெரிவிக்க போகின்றேன். சான்ஸ் கொடுங்க. மனிதா, பட்டாம்பூச்சி
அது கூட போயிட்டு சுகத்தை இது வரைக்கும் நான் அனுபவிச்சது கிடையாதுங்க. ரெண்டாம் தரமா அந்த கேமரா ஒரு சுகத்தினாங்களே பேர்பட்ட இருந்தாலும் தப்ப நினைச்சு தவறாக நினைக்கவே மாட்டேன். நீ அடி ஆகட்டுமா? அட்டை எப்படி தெரியுமா? இப்போதான் தாய்நாடு திரும்பினேன். இருந்தாலும் நம்ம நாட்டில் எங்கெங்க இயற்கை காட்சிகளை சுத்தி பார்க்கணும், அனைத்து மலவளத்தோ சுத்தி பார்க்கணும் வருகிறேன். அயல்நாட்டுல வந்தவன் போனா போடுறது அண்ணன் உனக்கு பதில் கொடுத்தாரு. நீ செய்வது நன்றி வீட்டுக்கு ரெண்டை செய்ய ஏண்டா என் அண்ணுதான் தெரியாம செய்யலாம். உன்னை எங்கடா போச்சு புத்தி ஏன்னா அது வேலை செய்றீங்க என்ன வேலை செய்றீங்க? என்ன பாத்துல இருக்கிறேன்? என்ன ஒரு ஆணவோ, என்ன ஒரு திமிரு, என்ன ஒரு கொழுப்பு, யாருக்கு என்ன பேசணும் சிந்தித்து செயல்படுதா? நான் யார் தெரியுமா? இந்நாட்டுக்கு மகாராணி. என் விருப்பப்படித்தான் இருப்பேன், என் இஷ்டப்படித்தான் நடப்பேன். அத கேட்க நீ யாருடா? அண்ணி நான் யாரா? நான் கேட்க முடியும். யாரு கேட்க போறாங்க? அண்ணி நீ அண்ணி யாரு?
10 மாதம் வயிற்றில் சுமக்கவில்லை. இருந்தாலும் பெத்தெடுத்த பிள்ளை படுத்தி அந்த மனத்துக்கு அந்த நன்றி கடங்கிறத இவ்வளவு பொறுமையானே. அண்ணி இப்போது தவறு அண்ணி செய்து தவறு என்று எண்ணத்து ஒரு மண்ணும் கேட்டா சொல்லி என் வயசுன்னா யாரு கால யாரு வீட்டு மரியாதை தான் மரியாதை வெளிநாட்டுல இந்த மரியாதை கத்து கொடுத்துருக்காங்க. நானே தப்பு செஞ்சா கூட இருக்கட்டும்டா. ஏய் சுமாருங்கடா 10 தூங்குடா. ஏய் நானே தவறு செஞ்சா கூட இருக்கட்டும். உங்கள நாயா வேணும் அவசியம் கிடையாது. நீ யாருக்கிட்ட போய் சொல்றியா போய் சொல்லிக்க அவசியம் கிடையாது. யாருக்கிட்ட போய் சொல்றியா போய் சொல்லிக்கோ. சொல்லிக்குவா யாருக்கிட்ட சொல்றேன் என் அண்ணன் கிட்ட சொல்றேன். ஏய் வாடாங்க ஆனவம் இருமாப்பு குடிச்சு உனக்கு எப்படி வந்தது? எங்க வந்து பொறுக்குங்க அந்த நாய் நீ என் அண்ணி மீது உனக்கு காதலா? ஏய் உனக்கு என்ன மரியாதை? அவர் மேல கை வைக்குதா என்ன எழுந்து பேசுறீங்களா? நடந்தெல்லாம் சொல்லி படவா நாட்டில் தொந்தரவு என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? உன்னை கணவனை காண வேண்டும் என்று ஆசைப்பட்ட தாளத்துக்கு சந்தோஷமா இருக்கும்போது என் குழந்தை பாத்துட்டான். 1க்கு 2 போய் என் பொருத்துக்கிட்டு சொன்னானா நாய்க்கே கெட்டு கொண்டு சொல்ல போயிடுமா? வருமா? பயப்படாத. அவங்கிட்ட ஆனா என் கத்து விடாம பேசிட்டேன். பயப்படாத. கணவனை பார்க்க மட்டும் சென்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு உண்மைதாக உன் கணவன் நீ பார்க்க என்னம்மா அவங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரா? தெரிய மனிதா என் இதையுமே வெடித்து விட்டு போல் இருக்கிறது. நீ அழாத. என்ன சொல்லிட்டா இருக்க? சின்ன பொண்ணுமா நீ ஒரு பிரமாணில நான் மண்ணுகிட்ட பேசிக்கிறேன். இதுவரை நீ அழுதே பார்த்தியே. நீ அழுவாது மனசா துடிக்குது. என்ன நடந்தது? நல்ல மனசை பார்த்துட்டாங்க. நான் தப்பாக 2ஆம் தரமா கட்டணும். அது எனக்கு தெரியவே. தங்கச்சி பெத்த தாய் வீட்டு கூட போகாம சத்தியத்துக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு என்ன நடந்தது? அயல்நாட்டுக்கு பட்டப்படி படிச்சுட்டு நல்ல வயிறால் சாப்பிட்டாரா? ஆமா. என்னங்க நான் இருப்பு சந்திக்க கூடிய இடம் என்ன எடுங்க? அந்த அந்தபுரத்துக்கும் தம்பி வந்தாருங்க. அவங்க யாருமே வரக்கூடாது. அவன் எங்க வந்தா? எதுக்கு வந்தா? இங்க வந்திருக்கீங்க. அது டைம் 10 மணி அளவுல வந்திருக்கீங்களா? என்னப்பா விஷயம் அப்படின்னு நீ கேட்டியா? நீ கேட்டிருப்ப. அண்ணன் எங்களை கேட்டாரு. அண்ணன் இல்லப்பா அரண்மனைக்கு போயிருக்கணும். அந்த புறத்துல இல்லப்பா நான் மட்டும் இருக்கிறேன். நீ மட்டும் தனிமையில் இருக்குன்னு சொன்ன. இதுதான் சரியான நேரம். என்னப்பா விஷயம் கேட்டேன். என்னங்க அண்ணி நீங்க சின்ன பொண்ணா இருக்கிற அந்த வாய் இந்த கேவலம் கட்டுக்கு வாய்க்கு சீர வச்சுக்கிறீங்களே. நாரியாத பையனா இருக்க சின்ன பையனா இருக்கிறேன் அப்படி சொன்னது இல்லாம என்கிட்ட தப்பா பேசி இப்படி திருத்தி தப்பாத மாதிரி கழிக்கிறாங்க. அண்ணி யாரு என்ன சொல்லணும் கொஞ்சம் நிறுத்தி பேசுங்க. என்னடி அண்ணி
அவர் யார் தெரியுமா? என்னுடைய அண்ணன் இந்நாட்டு இளவரசர். படித்தவர், பண்புள்ளவர், பல நாடு சென்றவர். அப்படி இருக்கும்போது யார் இடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்று என்னுடைய அண்ணனுக்கு நன்றாக தெரியும். அபாண்டமாக என்னுடைய அண்ணன் மீது பைசா பத்தாதீங்க. அண்ணி, எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்லி என்னால் நம்பவே முடியவில்லை. பிரபாவதி, உன்னை சின்ன பொண்ணு நினைச்சேன். ஆனா பரவாயில்லடி. பிரச்சனைன்னு வரும்பொழுது கூட பிறந்தவங்க விட்டு கொடுக்காம பேசுற ரொம்ப தைரியசாலிதாமா, ரொம்ப துணிச்சனால பொண்ணுதாமா. இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், உப்பு தின்னவ தண்ணி குடிச்சே ஆகணும்டா. உப்பு தின்னவ நீதி சாகாது, நீதி மறைந்து போகாது. பாருங்க படிதா, நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாட்டுக்கு தலைமையா விளங்கக்கூடியவர் யார்? யார் தளபதியா? அந்த புறத்தில் வந்தார். அந்த சுவாமி தகது கொண்டிருக்கும் பொழுது அவர் காப்பாற்றினாரு. அப்படியா? தளபதி யாரு? அந்த புறத்திலே கூச்சல் கேட்டு அந்த இடத்திற்கு சென்று ஐயா இருந்தது. என்ன இருந்ததா? மகாராணி அவர்கள் தலைமையில் இருந்தார்கள். தெருவுல பசங்க தான் சொல்ல எழுதுங்களா டேய், நீங்க பார்த்து ஒன்னா ஆக போறது கிடையாது. போங்க எத்தனை வாட்டி சொல்றாங்க அவங்க மயிர் பேசு பாட்டு பேசுங்க முன்னேந்து பாடா ஏன் பாடா போய் பேசுங்கடா ஏறடா ஜவுளு பாடா யாரா மச்சான் ஏய் தம்பி நீ யாரா கடை ஜவுளு பாடா என்ன நடந்தது? எனக்கு வந்து மகாராணி ஒரு தம்பியாக போய் தவறாக நடந்து கொண்டார்கள். என்ன வார்த்தை பேசுறீங்க? போது வாயை மூடுங்க. தளபதி யாரு? என்னுடைய அண்ணன் யார் என்று தெரியுமா? என்னுடைய அண்ணியை பெற்றெடுத்த தாய்க்கு மேலாக இருக்கின்றார் என்னுடைய அண்ணன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அண்ணன் மீது அபாண்டமான பரிசு பத்திரீங்களே, நீங்கள் யார்? எங்கிருந்தோ ஓடி வந்தவர். இந்நாட்டிலே தளபதி பதவி கொடுத்தோம் நாங்களா பார்த்து. அப்படி இருக்கும் பொழுது பதவி பெற்று இன்னும் ஒரு நாள் கூட ஆகவில்லை, என்னுடைய அண்ணன் மீது அபாண்டமான பரிசு பத்திரீங்களே. அண்ணா, எப்படி நம்ப முடியவில்லையே. இத பாருங்க, அவ பெரியவங்க சின்ன மரியாதை நான் பேசுறது முறையே கிடையாது. இந்நாட்டு காவலர்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? காலம் முழுது உண்மைக்காக உழைப்பவன் காவலர். எனக்கு அந்த சமயத்தில் இந்நாட்டு காவலக்காரன் வந்து பார்த்தாங்க. அப்படியா? சொல்லுவாரு நம்பிக்கை இல்லை, தலைமையார் சொல்லுவாரு நம்பிக்கை இல்லை என்றார். அவனை கூப்பிட்டு கேளுங்க. யாருங்க? ஐயா, ஆமா. அந்த புறத்தில் என்ன நடந்தது பார்த்தாய் அவனுக்கு தெரியுமா? நான் இரவு காவல இருந்தீங்க இருக்கும் நேரத்துல மகாராணிமா ஐயோ அம்மா கத்துறாங்க. போய் பார்த்தா உங்க தம்பி மகாராணிமா சேவதி ஸ்டார் சதிகாரா என்னடா துணிவா? உண்மையை சொல்லட்டுமா? ஊரறிய பாராட்டுமா? நான் உண்மையை சொல்லட்டுமா? ஊரறிய நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் தூர வேண்டும், மகன மன்னவ
நாடு முடியாது சந்திக்க அண்ணா நடந்து தெரியாம நடக்கிறியே அடுத்து வண்டி சொல்லிட்டாடா அந்த முறை எதுக்காக போறேன்னு கேக்குறியா அண்ணா நானும் சின்ன சின்ன லைன்ல அடிச்சவன் நாட்டுக்கு மலவனத்தோ சுத்தி பார்க்கலான்னு அந்த முறை பார்க்க போனேன் அந்த நேரத்துல தளபதி யாரும் அண்ணி என்ன செய்தது தெரியுமா அண்ணா சொல்லுடா நடந்தது சொல்லுடா 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 நான் கேக்குறேன் அண்ணா சொல்லுடா 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 சொல்றேன் அண்ணி நான் சொல்லுது உனக்கு அவமானமானோ எனக்கு அசிங்கமாகுது அண்ணி அண்ணி என்ன அண்ணி அது என் வாயில எப்படி சொல்லுவேன் அண்ணி வாயில சொல்ல வேற எதுவும் சொல்லுங்க ஏங்க அவன் என்னங்க பேசுனது நடந்தது அடுத்து எனக்கு தெரியும் ஏய் உண்மை மறைக்க பாக்குறியா அத சதிகாரா இவன் நாட்டிலே இருக்க கூடாது இவனை சித்திரவதை செய்து இவனை நாடு கடத்துங்கள் ஆமா அண்ணன் தான் ஆத்திரத்தில் அடிச்சுட்டு போறாரு ஏன் அண்ணன் சொல்லணும்னா போது இருந்துடா. அட பாவி, நம்முடைய அண்ணியா பெற்றெடுத்த தாயை விட மேலானவர்கள். சின்னஞ்சிறு வயதிலே இருந்து நம்மை பாலூட்டி சீராட்டி நம்மை வளர்த்த நம்முடைய அண்ணிடா. அப்பேற்பட்டவங்களை போயிட்டு இப்படி தவறான ஒரு கைத்திருக்கின்றாயே. உன்னுடைய அண்ணன் என்ற உன்னை மலை போல் அண்ணமா பிரபாகரா, டேய் என்னம்மா என்ன போட வாடாங்கற அண்ணி அந்தப்புறத்திலே தன்னந்தம் இருக்கும் நேரம் பார்த்து நீ அந்தப்புறத்திற்கு சென்றிருக்கின்றாய். அந்த இடத்திலே அண்ணியை பார்த்திருக்கின்றாய். அண்ணியை தனிமையில் பார்த்த உடனே உனக்கு காமம் பிறந்திருக்கின்றது. அதனால் அண்ணியிடத்திலே தவறாக நடந்து கொண்டிருக்கின்றாய். அண்ணி, இவன் இனிமேல் இந்த நாட்டிலே இருக்க கூடாது. இவனை சாட்டை கொண்டு வேட்டையாடுங்க. அடிமேல் அடி அடித்து நாட்டை விட்டு நாட்டை விட்டு கரைச்சு வரையில் இவனுக்கு உணவு கொடுக்க கூடாது. இவனுக்கு உணவு கொடுத்தா உணர்ச்சி ஏற்படும். உணர்ச்சி ஏற்பட்டா இவன் புணர்ச்சி செய்ய தூண்டுவான். அப்படி இருக்கும்போது இவன் நாடு விட்டு நாடு கத்துங்க. நீ மொத்த பொண்ணு எனக்கு ஆதரவா இல்லைன்னா நான் இருக்கிறேன். உங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. கூடியில வாரி அண்ணி, நான் இருக்கும் போது நீங்க கண்கலங்காதீங்க. இந்த அந்தப்புறத்தில் வந்து நடந்தபடியே அப்படி உள்ளபடியே கண்ணால ஸ்கேட் பண்ணி அப்படி பார்த்தது போலவே சொல்லி நீ முதல்ல நீங்க சொல்லும் போது எனக்கு நம்பிக்கையே இல்லாத அவன் மீது. அவனே வந்து முழிக்கிறானே, அப்போதுதான் அவன் மீது தப்பு இருக்கின்ற நானே எடுத்துக்கொண்டேன். அண்ணி, நான் வரேன். நீ நான் போயிட்டு வரேன். ஊருக்கு பெரியவன் கரண்ட் கை செத்துறா மானமா ஜிலேபியா பின்னாடியே போன நீ போ. குட்டி நாய் பீ கழிக்கிற மாதிரி அலையிறா பாரு. ஓடி வரேன். போயேன்டா செட்டியா. இல்லடா மாசமாக்குறாளா பின்ன மெல்ல மெல்லன்றியா மிளகா கொஞ்சம்